யுஏஇ அப்படின்னு நம்ம யார்கிட்ட பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய வேர்டு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அண்ட் துபாயெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப மாடர்னேட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே பார்த்தா லைட்ஸ் அண்ட் வைப்பு இந்த பார்ட்டி வைப் இதெல்லாம் இருக்கும்ன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்போம் நம்ம. இப்போது நம்ம ஆனால் இதுவும் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இப்போ போகக்கூடிய இடம் வந்து ரசல் கைமாவில் இருக்கக்கூடிய ஜபல் ஜைஸ். இது துபாயிலேருந்து ஒரு 157 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. 2 hours ஜர்னி தான். இந்த மலையெல்லாம் வந்துட்டு அப்படியே தொடராக ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒன்றா பின்னின்னு நம்ம ஓமன் நாட்டு வரல நம்ம ஓமன் நாட்டு இல்லை ஓமன் நாட்டு வரல அது அப்படியே பறந்து விரிந்து இருக்குது. இந்த மலை வந்து அப்படியே ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். எதுக்குன்னா வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டே வந்து பனி புயல் அப்புறம் வந்துட்டு ஆமாங்க இந்த இடத்துல பனி புயல் அப்புறம் வந்து மணல் புயல் இதெல்லாம் ஏற்பட்டாலும் இந்த ரோடு அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மலை வந்து கடல் மட்டத்துலேருந்து 1934 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. அண்டு சம்மரில் கூட இங்கே வந்து ரொம்ப குளிரும். மலை மேலே கீழே மலை மேலே நல்லா குளிராக இருக்கும். பட் இங்கே போகிறதுக்கு முன்ன நம்ம நிறையா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிடணும். வாட்டர் அண்டு சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம். இங்கே கூட பிபிக்யூ இருக்கிற ரெஸ்டாரண்ட். பட் வந்து அது ரொம்பவே விலை கூடுதலாக இருக்கும். ஏன்னா அது ஒன்று 2 தான் இருக்கும் அங்கே. அண்டு கீழே வந்து அவங்க பிஃபோர் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த இடம் நகரங்களும் அந்த இதெல்லாம் காட்சிப்படுத்த வச்சுருக்காங்க. பட் அந்த மேலே இருக்கிற இடம் வந்து ரொம்ப கூலிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த லோக்கல்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் 2 days லீவ் இருக்குது இல்லைங்களா. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலேயே டென்ட்டு போட்டுட்டு சாட்டர்டே சண்டே சில பேருக்கு ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி லீவ் இருக்கும். ஸோ மார்னிங்கே இங்கே வந்துட்டு டென்ட் போட்டு இங்கேயே சமைச்சி சாப்பிட்டு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணி மார்னிங் வந்து இந்த ஜிப்லாக் இது அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் அவங்க டென்ட்லேருந்து எல்லாம் எடுத்து க்ளீனாக பண்ணிவிட்டு அந்த இடத்த அவங்க செஞ்ச குப்பையை அவங்களே தூக்கின்னு போய் குப்பை இதில் போட்டுட்டு என்ஜாயாக வீட்டுக்கு போவாங்க. ஸோ இவங்களுடைய வீக்கெண்டு செலவழிக்கிற ஒரு இடமாவும் இது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.